வேற எதுவும் கோளாரா அப்படின்னு சொல்லி திறங்குறி வச்சேன் நான். ஒரு பருப்பைங்கள நீ யாரு நானாரு உட்காரு குருவியான்னு வாய் வளர்க்கல துப்பாக்கி கடை சுட்டுக்கிட்டேல. அங்காளி பங்காளி கிடையாது, ஒட்டு உறவு கிடையாது. அவங்களையும் செத்த நேரம் வழக்கு. எண்ணி 30 நாளைக்கு முன்னாடியும் தேவையில்லாத வழக்கு. கண்ணி ஒண்ணு காராளமங்க, பேமலடி ஒண்ணு நாளை அடைஞ்சல். ஒரு கொட்டை தொழில் 7 நாள் இறங்கிக்கிட்டு இருக்கு. என் கோட்டைக்கு செத்த நேரம் வழக்கும் கொடுக்குது, செத்த நேரம் கோட்டை ஹைகோர்ட் ஏற மாதிரி இருக்கு. என்னடா சொல்ல போற, வழக்கம் முடிச்சு கொடுக்க போறே, இதுல இது காரணம் என்ன அப்படின்னு திறந்து வச்சேன். நான் தங்கமானே கதைக்கு நான் எதானப்பா. என் கோட்டைக்குள்ள அஞ்சல மைய உண்டு, செய்வன கோளாறு உண்டு. அதே கோளாரம் தங்கமணி உனக்கு முகமாத்து உண்டுடா. கொட்டது எல்லாம் நஷ்டமாகிட்டு இருக்கு. ஆனா பிடிச்சதும் பெரிய கொம்பா பிடிச்சா அது நஷ்டமாகி போகுதா தங்கமணி. பச்சது வேணா யாருன்னு கேக்குற, நான் சொன்னா பங்கம் பண்ணிக்கிறேன். கேட்டு தெரிஞ்சுட்டு ஒதுங்கி இருக்கதான் கேக்குறோம். நான் சொன்னால் நான் குற்றவாளி ஆயிடுவேன். தங்கமணி நீ இருக்குதுக்குள்ளேயே கதவாளி ஆட்ட ஆடுறாங்க. அதே போறாரு ஒரு பரப்புகளை நீ யார் நானார் வழக்கு தொடுத்தையில அங்கேயும் செத்த நேரம் அஞ்சல மைய கொண்டு செத்த நேரம் மறைச்சு கட்டியிருக்காரு. விளக்கம் புரிஞ்சா இருக்கு வேணே அதுக்கு தெரிய தொடுக்கிற வேற என்ன கேட்குறாங்க. வச்சு பங்காளி தானா பிரச்சனை இல்லை ஒரு பிறப்புங்கள்ன்ட்டு. ஒரு பிறப்புன்னு இருக்கேன், அங்காளி பங்காளி இருக்கேன், எல்லாத்துலயும் வேணா இருக்கு. வேணையா அறுத்து கொடுக்குறேன் வேற என்ன கேட்குற. உடம்பு முடியாம வருது. வீட்டுல சாமி இறங்குதா இல்ல ஒண்ணுமே புரியல. முடிய சாமின்னு சொல்றாங்க. செத்தது ஒண்ணு. என் நாட்டுக்குள்ள என் கோட்டை ஏரியாக்குள்ள ஒரு எல்லைக்குள்ள அகால மரணம் அடைஞ்சது. ஆசைப்பட்டது நிறைவேறாம செத்த நேரம் நாண்டுகிட்டு தூங்கினது ஒண்ணு இருக்குடா தங்கமானே. எந்த நாடா இருந்தாலும் எந்த கோட்டையா இருந்தாலும்